Hello friends, warm greetings from Eglavi Academy. Today we are going to see the next topic in discrete mathematics. Basic graph terminologies. The first terminology is vertex. A vertex is a point where multiple lines meet. Example, இப்போ ஏன்னு சொல்லிட்டு நான் ஒரு vertex போட்டிருக்கேன். Then this is B. So B ஒரு vertex. ஓகேங்களா? அடுத்த definition பாருங்க edgeக்கு. An edge is a mathematical term for a line that connects two vertices. ஆல்ரெடி நம்ம vertices பார்த்தோம். vertices அப்படின்னா point. ஸோ இந்த பாயிண்ட். நெக்ஸ்ட்டு இன்னொரு vertices பார்க்குறோம். அது இந்த பாயிண்ட். இப்போ இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணுற இந்த லைனோட நேம் தான் என்னென்னா எட்ஜ். An edge is the line that connects two vertices. Okay. Next one, parallel edge. The definition for parallel edge is in a graph, if a pair of vertices is connected by more than one edge, then those edges are called parallel edges. இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள் parallel edgeக்கு. இப்போ ரெண்டு vertices இருக்குது A and B. சரிங்களா? ஃபஸ்ட்டு ஏயும் பியும் ஒரு edge கனெக்ட் பண்ணுது. அதை நான் E1 வச்சுக்கிறேன். அதே மாதிரி அகைன் இன்னொரு எட்ஜு அதுவும் ஏ அண்ட் பியை கனெக்ட் பண்ணுது. அதை நான் E2ன்னு வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா parallel edge அப்படிம்போம். டெஃபினேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும். இன் ஏ கிராஃப் இஃப் எ பேர் ஆஃப் vertices is connected by more than one edge, then those edges are called parallel edges அப்படின்னு. The next definition, degree of a vertex. The degree of a vertex in undirected graph is the number of edges associated with it. If a vertex has a loop, it contributes twice. So இதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போம். எக்ஸாம்பிளில் உங்களுக்கு ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஃபிகரில் நம்ம சொல்லியிருந்தோம் நம்பர் ஆஃப் எட்ஜஸ் அசோசியேட்டட் வித் த வேர்டெக்ஸ் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா டிகிரி. இப்போ மொத்தம் எத்தனை வேர்டெக்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். 5 வேர்டெக்ஸ் இருக்குது. ஏ பி சி டி இ அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு எத்தனை எட்ஜஸ் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணலாம். எட்ஜஸ் பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. ஸோ வந்து வேர்டெக்ஸ் வந்து உங்களுக்கு 5, எட்ஜஸ் வந்து உங்களுக்கு 13. இப்போது ஒரு ஒரு வேர்டெக்ஸ்க்கும் நம்ம டிகிரி கண்டுபிடிக்கணும். இப்போ வேர்டெக்ஸ் ஏக்கு எத்தனை எட்ஜஸ் வந்து இன்சிடெண்ட் ஆகுதுன்னு பாருங்கள். 1 2 3 4. ஓகேங்களா? 4. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே செல்ஃப் லூப் இருக்குது. ஆல்ரெடி நம்ம டெஃபினேஷனில் பார்த்தோம். செல்ஃப் லூப் இருந்தால் அதோட டிகிரி வந்து 2. ஓகேங்களா? அப்போ 4 + 2 6ன்னு வந்துடும். ஓகேங்களா? அடுத்து பிக்கு வாங்க. 1 2 3 4 5 6. ஸோ பியோட டிகிரியும் 6. அடுத்து சியை பாருங்கள். சிக்கு எத்தனை வருதுன்னு பாருங்கள். சியோடது எத்தனை பாருங்கள். டிகிரி 1. சி வந்து இங்கே இருக்குது. 1 2 3 4. நெக்ஸ்ட்டு செல்ஃப் லூப்னால 6. அடுத்து டிக்கு பாருங்கள். 1 2
3 4 5. ஸோ 5. ஈக்கு பாருங்கள் 3. அப்போது இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா டிகிரின்னு சொல்கிறோம். அதாவது நம்பர் ஆஃப் எட்ஜஸ் அசோசியேட்டட் வித் வெர்டிசஸ். ஓகேங்களா? ஸோ செல்ஃப் லூப் வரப்போ மட்டும் நம்ம அதை கவுண்ட் வந்து 2ன்னு எடுத்துப்போம். ஓகே, நெக்ஸ்ட்டு அதிலே பாருங்கள் ஐசோலேட்டட் வெர்டெக்ஸ் அப்படின்னு இருக்கு. இட் இஸ் எ வெர்டெக்ஸ் வித் டிகிரி 0. ஸோ டிகிரி 0வாக இருக்காது வெர்டெக்ஸை நம்ம வந்து ஐசோலேட்டட் வெர்டெக்ஸ்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு கிராஃப் இருக்கதா இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. இதில் வெர்டெக்ஸ் ஈக்கு வந்து டிகிரி எதுவுமே இல்லை, விச் மீன்ஸ் 0. அதனால் நம்ம வெர்டெக்ஸ் ஈயை வந்து ஐசோலேட்டட் வெர்டெக்ஸ்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இதே சேம் எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். அடுத்து பெண்டன்ட் வெர்டெக்ஸ். A leaf vertex also pendant vertex is a vertex with degree 1. ஸோ இப்போ இந்த ஃபிகரில் பாருங்கள் டிகிரி 1 எதுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்கு டிகிரி 1 இருக்குது, டிக்கு வந்து டிகிரி 1 இருக்குது. அதனால் பியையும் டியையும் நீங்கள் என்ன சொல்லலாம் அப்படின்னா பெண்டன்ட் வெர்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து டிகிரி சீக்வன்ஸ் ஆஃப் ஏ கிராஃப். If the degrees of all vertices in a graph are arranged in descending or ascending order, then the sequence obtained is known as the degree sequence of the graph. அதாவது கொடுத்துருக்க கிராஃப்க்கு நம்ம டிகிரி கண்டுபிடிச்சிட்டு எய்தர் அசெண்டிங் ஆர்டர் ஆர் டிசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணினா அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா டிகிரி சீக்வன்ஸ்னு சொல்கிறோம். இப்போ இந்த ஃபிகர் பாருங்கள். ஸோ இந்த ஃபிகரில் ஏயோட டிகிரி 2, ஏன்னா 2 வெர்டெக்ஸ் போகுது. நெக்ஸ்ட் பியோட டிகிரி 2, சியோட டிகிரி 1 2. நெக்ஸ்ட்டு டியோட டிகிரி பாருங்கள் 1 2 3. ஈயோட டிகிரி வந்து 1. ஸோ இதை நான் இப்போது அரேஞ்ச் பண்ணுறேன் டிசெண்டிங் ஆர்டர்லன்னு வச்சுக்கோங்க. எப்படி அரேஞ்ச் பண்ணுவேன் 3 2 2 2 1 அப்படின்னு. ஸோ இந்த சீக்வன்ஸ் தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா டிகிரி சீக்வன்ஸ் ஆஃப் த கிராஃப் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா? அடுத்து இன்னொரு டெஃபினேஷன் இருக்குது டிகிரி ஆஃப் ஏ கிராஃப் அப்படின்னு. The degree of a graph is the largest vertex degree of that graph அப்படின்னு. இப்போ நம்ம முன்னாடி வந்து இந்த கிராஃப் பார்த்தோம், அதோட டிகிரி சீக்வன்ஸ் வந்து 3 2 2 2 1 அப்படின்னு இருந்துச்சு. இதில் லார்ஜஸ்ட் வெர்டெக்ஸ் டிகிரி தான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோட கிராஃபோட டிகிரி. அப்போ டிகிரி ஆஃப் ஏ கிராஃப்னு கேட்டாங்கன்னா இந்த கிராஃபோட டிகிரி என்னென்னா நீங்கள் 3 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்தது பீட்டர்சன் கிராஃப். இட் இஸ் ஏ ஸ்பெஷல் கிராஃப். ஸோ இதோட ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏ கிராஃப் ஆஃப் டிகிரி 3 வித் 10 வெர்டிசஸ் இஸ் கால்ட் பீட்டர்சன் கிராஃப். இங்கே கீழே ஃபிகர் பாருங்கள் 10 வெர்டிசஸ் இருக்கும். 1 2 3 4 5. Then again inside 6 7 8 9 10 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெர்டெக்ஸ்க்கும் டிகிரி வந்து 3 தான் இருக்கும். ஸோ இது ஒரு ஸ்பெஷல் கிராஃப். இதை நம்ம என்ன நேமில் சொல்கிறோம் அப்படின்னா பீட்டர்சன் கிராஃப் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த டேர்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் டிகிரி அண்ட் அவுட் டிகிரி. These two terms are related to directed graph. So in degree out degree concept எங்கே வரும்னா directed graphல வரும். Definition பாருங்க. In a directed graph
The in degree of a vertex denotes the number of edges coming to this vertex. Then out degree என்ன definition na, the out degree of a vertex is the number of edges leaving the vertex அப்படினு. இங்க நம்ம பார்க்கணும். இப்போ ஒரு ஃபிகர் கொடுத்திருக்காங்க. இதோட in degree out degree நம்ம கண்டுபிடிக்கணும். So first number of vertices எத்தனை பாருங்க 4. next number of edges பாருங்க 1 2 3 4 5 6 7 8. so 8 edges இருக்கு. next ஒரு verticesக்கும் in degree out degree பார்ப்போம். இப்போ ஏக்கு பார்த்தீங்கன்னா in degreeனா எத்தனை incoming வருதுன்னு பாருங்க. இது ஒரு incoming, இது ஒரு incoming. அப்போ in degree வந்து 2. out degree பாருங்க ஏல இருந்து எத்தனை out போகுதுன்னு 1 2. so 2 மட்டும் தான் போகுது. அப்போ in degree of a வந்து 2, out degree of a-வும் 2 தான். அடுத்தது b-க்கு வாங்க. b-க்கு வந்து பார்க்குறீங்க. so b-க்கு வந்து பார்க்கையில ஸோ பிக்கு ஃபஸ்ட்டு இன் டிகிரி எத்தனை வருது அவுட் டிகிரி எத்தனை வருதுன்னு பார்க்கணும். ஆனால் இங்கே செல்ஃப் லூப் இருக்குது. செல்ஃப் லூப் அப்படிங்கும் போது அதை நாம் டிகிரி 2ன்னு எடுத்துப்போம். பட் இங்கே எப்படி எடுக்கணும் அப்படின்னா டிகிரி 2ன்னு எடுத்துகிட்டு 1 இன் டிகிரியாகவும் இன்னொன்று அவுட் டிகிரியாகவும் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட்டு இன் டிகிரி எத்தனைன்னு பாருங்கள். பிக்கு வந்து இன் டிகிரி வந்து 1 2. நெக்ஸ்ட்டு செல்ஃப் லூப்பில் 1 வரும், அதனால் 3. ஓகேங்களா? அடுத்தது அவுட் டிகிரி பாருங்கள் பியிலேருந்து. ஸோ பியிலேருந்து ஏக்கு 1 போகுது. நெக்ஸ்ட்டு பியிலேருந்து சிக்கு வந்து 2 போகுது. அப்போ 3. தென் செல்ஃப் லூப்லேருந்து 1 வரும், அப்போ 4. ஓகேங்களா? அடுத்தது சிக்கு வாங்க. சியோட இன் டிகிரி பாருங்கள். சியோட இன் டிகிரி வந்து 2 1 2. அவுட் டிகிரி பாருங்கள் 1. அடுத்தது நீங்கள் இப்போது டிக்கு வருவீங்க. டிக்கு வரையில் டியில் செல்ஃப் லூப் மட்டும்தான் இருக்குது. அப்போ 1 வந்து இன் டிகிரியாகவும் 1 அவுட் டிகிரியாகவும் எடுத்துப்பீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இஃப் யூ லைக் மை வீடியோஸ் ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். இஃப் யூ ஆர் நியூ டு மை சேனல், kindly subscribe it. For further updates you can join in the Telegram app. The link for the Telegram app is given in the video as well as in the description box. Kindly refer it. Thank you all.